இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாலன் சரண்யா தம்பதியினர். இருவரும் மதுரை முன்னாள் மாவட்ட பாஜக நிர்வாகிகள். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் மதுரையிலிருந்து இங்கு உதயசூரியபுரத்திற்கு குடியேறி இங்கு அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடையும் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல தனது கடையை பூட்டிவிட்டு தனது வீட்டிற்காக சரண்யா நடந்து சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் அவரை பின்தொடர்ந்து தலையை தனியாக துண்டித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இது குறித்து வாட்டாத்திக்கோட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி வழக்கு விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சரண்யாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் கணவர் இறந்த நிலையில் இந்த பாலன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. மேலும் பாலனுக்கு திருமணமாகி முதல் மனைவி இருக்கும் நிலையில் சொத்து பிரச்சனையாக இந்த கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கொலை செய்யப்பட்ட சரண்யா என்பவர் அதாவது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது காலனி வீசிய வழக்கில் தொடர்புடையது என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே பல்வேறு கோணங்களில் இந்த வாட்டாத்திக்கோட்டை காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக முன்னாள் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பட்டுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.